இது இனிதுங்க. இன்றைக்கி ஈஸி சமையல் தாங்க. சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். முருங்கைக்கீரை சாம்பாருங்க. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. சளிக்கலாம் இந்த முருங்கைக்கீரை சாம்பார். சில பேர் தண்ணி சாம்பார் கழனி தண்ணியில் வைப்பாங்க. நான் இது பருப்பு போட்டு சாம்பார் மாதிரி தாங்க. அதில் மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அதில் அப்படியே முருங்கைக்கீரை அலசி வச்சு நல்லா வெந்த உடனே புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றி பெருங்காயம் போட்டு தாளித்து வச்சுருக்கேங்க. ரொம்ப நல்லதுங்க சளிக்கு, இந்த கிளைமேட்டுக்கெல்லாம். சின்ன பசங்க சளி பிடிக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கூட நல்லது. அப்புறம் அவரைக்காய் பொரியலுங்க. அவரைக்காவும் வெங்காய தக்காளிலாம் போட்டு நம்ம கத்திரிக்காய் பொரிக்கிற மாதிரி பொரிச்சிருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யணும்னா. மிளகாத்தூள்லாம் போட்டு கத்திரிக்காய் செய்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி நான் மிளகாத்தூள்லாம் வீட்டில் அரைச்சிருக்கேங்க. அதனால அதே மிளகா தாங்க, ஆல் பர்பஸ் மிளகாப்பொடிங்க, நம்ம வீட்டில் அரைச்சது. அதனால் முருங்கைக்கீரை சாம்பார், சூடாக சாதம், அவரை